ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாளாக வரக்கூடிய ஆடி கிருத்திகை. இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்தால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானுக்கு எல்லா நாளும் உகந்த நாள். அது ரொம்ப முக்கியமாக செவ்வாய், வெள்ளி, வளர்பிறை சஷ்டி, கார்த்திகை, இந்த நாட்கள் உகந்த நாட்கள். இதில் ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய ஆடி கார்த்திகை ரொம்ப விசேஷமான ஒரு நாள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் வந்து சரவண பொய்கையில் தர்ப்பவன காட்டில் வந்து அவதரிக்கார். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து 6 திருப்பொய்கள் வந்து சரவண பொய்கையில் விழுந்து அதில் வந்து 6 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 6 குழந்தைகளையும் தேவ மங்கைகளான கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. அந்த தெய்வ மங்கைகளுக்கு சிவபெருமான் கொடுத்த கட்டளை வந்து அதுதான். அந்த 6 பேரையும் பாலாட்டி சீராட்டி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுக்காரு. அந்த 6 குழந்தைகளையும் தெய்வ மங்கைகளான கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு ஒரு 14 வயசு 13 வயசு ஆகும்போது அந்த 6 பேரையும் ஒரு சேர உருவமாக முருகப்பெருமானாக அம்பாள் பார்வதி மாற்றிடுறான். அதற்கப்புறம் தான் முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்துக்கு போகிறார். இதுதான் அவருடைய பிறந்த வரலாறு. இந்த வரலாறு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த கார்த்திகை பெண்கள். இந்த கார்த்திகை பெண்கள் யாருங்கன்னா 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய வரத்தை வந்து சிவபெருமான் கொடுக்காரு. என்ன காரணத்துக்காக கொடுக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானை வளர்த்ததற்காக சிவபெருமான் அந்த வரத்தை கொடுக்குறார். முருகப்பெருமானை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த 6 கார்த்திகை பெண்கள் தான் வளர்க்குறாங்க. அந்த காரணத்திற்காக இந்த 6 கார்த்திகை பெண்களும் ஒரு நட்சத்திரமாக மாறி, கார்த்திகை நட்சத்திரமாக மாறி 27 நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரங்களாக நீங்கள் இருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு, இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் வரும். அந்த நட்சத்திரங்களை இந்த கார்த்திகை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இவர்களை நினைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது என்ன வரமெல்லாம் நம்ம கேட்குறோமோ அதெல்லாம் இவர்கள் மூலமாக முருகப்பெருமான் நமக்கு நிறைவேற்றி தருவார் அப்படின்றதான் இந்த கார்த்திகை விரதத்தோட தனிச்சிறப்பு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. நம்ம முருகனுக்கு விரதம் இருக்குன்னு நம்ம நினச்சிருப்போம். இப்போ நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கும், வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும், சஷ்டி விரதம் இருக்கும், கார்த்திகை விரதம் இருக்குன்னு ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? அப்படி ஆசைப்பட்டவர்கள் இந்த ஆடி கார்த்திகையிலேருந்து உங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்த வருஷம் ஆடி கார்த்திகைக்குள்ளே முருகப்பெருமான் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துருப்பாரு. அதான் அவருடைய தனிச்சிறப்பு. ஏன்னா அவரை வளர்த்த அந்த 6 கார்த்திகை பெண்கள் நட்சத்திர சுரூபமாக இருந்து நம்மளுடைய வரத்தை வந்து நம்ம சார்பாக முருகப்பெருமான்ட்டு அவங்க சொல்லுவாங்களாம். சுவாமி, எங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு இவர்கள் விரதம் இருந்து உங்களை வழிபாடு செய்கிறார்கள், இவர்களுடைய விரதத்தை நிறைவேற்றி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 கார்த்திகை பெண்களும் முருகப்பெருமான் நமக்காக சிபாரிசு செய்வார்களாம். அதான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோட தனிச்சிறப்பு. சரி, இந்த கார்த்திகை நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னா, இந்த ஆடி மாத கார்த்திகை வந்து நமக்கு அடுத்த வியாழக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நமக்கு வருது. அதான் ஆடி கார்த்திகை. அன்னைக்கு விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான விரதத்தை ஆரம்பிங்க. கார்த்திகை விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு விரதத்தை ஆரம்பிங்க. அடியேன் பலமுறை பல பதிவுகளில் சொல்கிறேன், விரதம் அப்படின்றது காலையில் சூரிய உதயத்திலேருந்து மாலை சூரிய அஸ்தமனம் வரைக்கும் எந்த விதமான உணவும் எடுத்துக்கக்கூடாது. உபவாசமாக இருந்துட்டு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு பூஜை முடிச்சுட்டு விரதத்தை முடிக்கணும். இதான் முறை. இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம், நமக்கு அங்கே உட்காந்து வேலை பார்க்க நமக்கு வந்து உடம்புல சக்தி வேணும் அப்படின்னா திடமான உணவுகள் எடுத்துக்காமல் திரவ உணவுகள் எடுத்துக்கலாம். டீ, காஃபி எடுத்துக்கலாம், பால் குடிச்சிக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம், பழச்சாறுகள் குடிச்சிக்கலாம். அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது. தண்ணி நிறையாவே குடிச்சிக்கலாம், அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது. ஒரு சில பேருக்கு அந்த விரதம்னு வச்சுட்டாலே பசி எடுக்காது. அடியனுக்கெல்லாம் அப்படி தான். பிரதோஷம், கிருத்திகை இந்த மாதிரி விரதங்கள் வைக்கும்போது எனக்கு பசியே எடுக்காது. நம்ம அப்படியே பயணித்து பழகிட்டோம், பசி எடுக்காது. அப்படி இருக்கும்போது தாராளமாக இருந்துக்கலாம். இல்லை வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறோம், நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம், நமக்கு அதுக்கு எனர்ஜி வேணும், சக்தி வேணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் வந்து திரவ உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமாக நான் மறுபடியும் ஒவ்வொரு பதிவுகளையும் அடியேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், நீங்கள் எந்த விரதம் ஆரம்பித்தாலும் சரி, உங்கள் வீட்டில் சாமி அறையில் இருக்கக்கூடிய கன்னிப்பிள்ளையாரை வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கி விரதத்தை ஆரம்பிக்கணும். குலதெய்வ உத்தரவு இல்லாமல் எந்த விரதத்தையும் ஆரம்பிக்கக்கூடாது, எந்த கோவிலுக்கும் மாலை போடக்கூடாது. குலதெய்வம் அனுமதி இருந்தால் மட்டும்தான் உங்களால் விரதமே இருக்க முடியும். அதை ஒரு தனிப்பதிவாக அடியேன் அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். இந்த நம்ம வந்து கன்னிப்பிள்ளையாரை வழிபாடு செஞ்சாச்சு, நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட வந்து உத்தரவு வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறமாக இது முருகப்பெருமானுக்குரிய விரதம் தான். அப்போ முருகப்பெருமானுடைய சிலைகளை இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறோம். விக்கிரகம் அது வந்து செந்திலாண்டவராக இருக்கலாம், பழனி ஆண்டவராக இருக்கலாம், தண்டாயுதபாணியாக இருக்கலாம், சண்முகராக இருக்கலாம், அல்லது இவங்க 2 பேருமே சேர்ந்து இவங்களுடைய மூல சுரூபமாக இருக்கக்கூடிய வேல் கூட வச்சு வழிபாடு செஞ்சுருக்கோம். அது வெள்ளி வேல், மரவேல், எது வேணாலும் நம்ம வேல் வச்சு வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு காலையில் பூஜை அறையை தொடச்சிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு
முடிச்சுட்டு உங்களோட அன்றாட கடமைகள்லாம் முடிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்து அந்த வேல் வச்சு வழிபாடு செய்கிறீங்க, இல்லை முருகன் விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்கிறீங்க, அல்லது புகைப்படம் வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா புகைப்படமாக வந்து அந்த புகைப்படத்தை நல்லா தொடச்சிட்டு அதுக்கு சந்தனமும் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு பிடித்த மலர் மாலைகள் சாத்திக்கோங்க. சாத்திட்டு நீங்கள் பூஜை ஆரம்பிங்க. அவர் முன்னாடி 2 தீபங்கள் ஏற்றிக்கோங்க. இப்போ வேல் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ண அடியேன் பல பதிவுகளில் சொல்கிறேன். அபிஷேகம்னா நிறையா பண்ணணும்னு நிறையா பேர் எதிர்பார்க்காது, அதை வேண்டவே வேண்டாம். 2 டம்ளர் தண்ணியை நீங்கள் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண கூட சுவாமி அதை மனசார ஏற்றுப்பார். அது சுத்தமான தண்ணியாக இருக்கணும். அதை வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அந்த வேலை நல்லா தொடச்சிட்டு அதற்கு சந்திரகுமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு மலர்கள் சாத்தி அலங்காரம் பண்ணிவிட்டு அதை அந்த இடத்துல வச்சுருங்க. வேல் எங்கே வச்சோ அந்த இடத்துல வச்சுட்டு அதற்கு முன்னாடி 2 தீபங்கள் ஏற்றிட்டு நெய்வேத்தியம் என்ன வைக்கணுன்ற ஒரு கேள்வி வரும். நெய்வேத்தியம் நிறையா வைக்கலாம். சக்கரை பொங்கல் வைக்கலாம், அதுக்கப்புறமாக திணை மாவு வைக்கலாம், தேன் வைக்கலாம், அவருக்கு ரொம்ப பிடிச்ச திணை அடை வைக்கலாம், திணை கொழுக்கட்டை வைக்கலாம், திணை லட்டு வைக்கலாம், இல்லை வெறுமன திணை அவல் கூட வைக்கலாம். இதெல்லாம் முடியலனா கூட 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால், கொஞ்சோண்டு கல்கண்டு, இது மட்டும் வச்சாலே போதுமானது. இந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு தூப தீபமெல்லாம் காமிச்சு பூஜை முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறமாக அவருக்கு என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம நிறைய மந்திரங்கள் சொல்லணும். நம்மளே புக்கு கொடுத்துட்ருக்கோம். வேல்மார்கள் கொடுக்குறோம், சுப்பிரமணியர் புஜங்கம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இதற்கெல்லாம் கந்தசஷ்டி கவசம், கந்தக்குரு, கந்தற்கலி வெண்பா, இதில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த மந்திரங்களை சொல்லி முருகனை வழிபாடு செய்யுங்க. இல்லை நமக்கு படிக்கலாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க யூடியூப்பில் ஓட விட்டுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா. ஆடி கிருத்திகை வந்து இது வரைக்கும் நம்ம கார்த்திகை விரதம் இருந்ததே கிடையாது. இந்த முறை தான் விரதம் வச்சுருக்கோம். அப்போ நம்ம இந்த முறை விரதம் ஆரம்பிக்கும்போது நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும். எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், சொந்த வீடு கட்டணும், தொழில் வளர்ச்சி வேணும், வேலை வாய்ப்பு வேணும், கடன் தீரணும், உடல் ஆரோக்கியம் வேணும், என் தாய் தகப்பனார் நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், என்னுடைய தம்பி தங்கச்சிகள் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலில் ஃபுல்லாக முருகன் கிட்ட சொல்லிட்டு, சுவாமி இந்த வேண்டுதலுக்காக அடியேன் இந்த முறை கார்த்திகை விரதம் ஆடி மாத கார்த்திகையில் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதற்கப்புறமாக வரக்கூடிய எல்லா மாதங்களும் இந்த விரதத்தை அடியேன் இருக்கிறேன். என்னுடைய விரதத்தை ஏற்றிட்டு எனக்கு எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுங்க சுவாமின்னு முருகப்பெருமாண்ட மனசார வேண்டிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க. காலையில் நம்ம பூஜை முடிச்சிட்டோம், சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சாச்சு, நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். வழக்கமாக நம்ம அலுவலகம் போயிடலாம், தப்பே கிடையாது. அலுவலகம் போங்க, அங்கே உங்களோட எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு மாலை வந்து குளிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன உணவு இருக்குதோ அந்த உணவை சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் பக்கத்தில் கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எல்லா விடுதலும் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வருஷம் ஆடி கிருத்திகையில் ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய விரதம் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை விரதம் இருங்க. அடுத்த வருஷம் ஆடி கிருத்திகைக்குள்ளதாக உங்களுடைய வேண்டுதல் முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றுவார். அடியேனும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகன் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வேல் அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது வந்து திருப்புகழ் புத்தகம் கொடுக்குறோம். இந்த 3ல் உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டிஎம் பண்ணி எனக்கு வந்து உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, உங்களுக்கு கொரியர் போட்டு விட்றோம். நன்றி, வணக்கம்.